வழக்கறிஞருக்கு எதிரான நடவடிக்கையை திரும்ப பெறு. JM5 நீதிபதி லட்சுமி பிரியாட்ட முறையிடுறாங்க. அவங்க காதலியே வாங்கிக்கிறதுனால அவர் என்ன பண்ணா, இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டமாக மக்கள் கருதக்கூடாது. மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய நீதிமன்ற மதுரை கிளை வரை போராட்டமும் பேரணியும் முடிவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நமது பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வெற்றிகரமாக வழக்கறிஞர் பேரணி வெல்லட்டும் 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 சிறக்கட்டும். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். JM5 வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம் வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம். மதுரை வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம் மதுரை வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம். தமிழக வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம் தமிழக வழக்கறிஞர்கள் கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு. JM5 மீது நடவடிக்கை எடு JM5 மீது நடவடிக்கை எடு. உடனடியாக நடவடிக்கை எடு உடனடியாக நடவடிக்கை எடு. வெல்லட்டும் சிறக்கட்டும் வெல்லட்டும் சிறக்கட்டும். போராட்டம் சிறக்கட்டும் போராட்டம் சிறக்கட்டும். வழக்கறிஞர் ஒற்றுமை வழக்கறிஞர் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. வழக்கறிஞர் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வழக்கறிஞர் போராட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வழக்கறிஞர் போராட்டம் வழக்கறிஞர் போராட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். வழக்கறிஞர் ஒற்றுமை வழக்கறிஞர் ஒற்றுமை. மதுரை ஜெயமைந்து மதுரை ஜெயமைந்து நீதித்துறை திரும்ப பெறு திரும்ப பெறு. சட்ட அறிவை இல்லாத சட்ட அறிவை இல்லாத திரும்ப பெறு. சட்ட அறிவை இல்லாத சட்ட
கைவிடு கைவிடு வழக்கறிஞர்கள் மீதான சட்டவிரோத நடவடிக்கையை கைவிடு கைவிடு மதுரை கிளை வரை போராட்டமும் இது பேரணியும் முடிவில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நமது பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வெற்றிகரமாக சந்தித்து இந்த தேவைப்பயிர் சட்டப்பணிகளை கண்டித்து மெமோரண்டம் கொடுத்து அவரை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பொறுப்பேற்பார். தயவுசெய்து அனைவரும் பொறுமை காத்து தலைவர்கள் உள்ள ஆபத்து 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 நீதித்துறைக்கு ஆபத்து நீதித்துறைக்கு ஆபத்து நீதித்துறைக்கு ஆபத்து நீதித்துறைக்கு ஆபத்து நடவடிக்கை நடவடிக்கை வழக்கறிஞருக்கு எதிரான நடவடிக்கையை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வழக்கறிஞருக்கு எதிரான நடவடிக்கையை திரும்ப பெறு விடமாட்டோம் 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 திரும்ப பெறும் வரை விடமாட்டோம் விடமாட்டோம் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் பேரணியாக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பேரணி எதுக்காக அப்படின்னு மாதிரி இருந்தால் கடந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து சர்ச் வாரண்ட்டுக்காக வந்து அவர் வந்து உள்ள ஒரு ஆஜராகிறாரு. அது சர்ச் வாரண்ட்டில் வந்து அதை நாட் அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து அந்த பெட்டிஷனே வந்து அந்த பெட்டிஷனே வந்து என்னென்னு கேட்டால் அது சர்ச் வாரண்ட் உள்ள நாட் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது அந்த பெட்டிஷனேவும் அதை வாங்கிக்கவே இல்லை.
அவரும் வந்து JM5 நீதிபதி லட்சுமி பிரியாட்ட வந்து முறையிடுறாங்க. அவங்க காதிலே வாங்கிக்கிறதுனால வந்து அவர் என்ன பண்ணனா சங்கத்தின் சார்பாக வந்து வாங்க, இப்படி ஏற்பட்ட ஒரு வந்து சட்டத்தை வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேன்றாங்க அப்படி மாதிரி வந்து சங்கத்தில் வந்து கூப்பிட்றாங்க. சங்கத்தில் வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்க 3 பேரும் மொத்த வழக்கறிஞர்களெல்லாம் போய் வந்து என்ன அப்படின்னு மாதிரி போய் JM5ல போய் வந்து கேட்க போகிறாங்க. கேட்கும்போது சங்கம் சார்பாக ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டால் ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து நடைமுறைக்கு அப்பாற்பட்டு வந்து எதுவுமே வந்து இது பண்ணல, நடைமுறைக்கு உட்பட்டு தான் வந்து அந்த பிரிவினர்கள் கீழே வந்து உள்ள மனு தாக்கல் போயிடுறாரு. அந்த மனுவை வந்து எடுக்காதனால எதற்காக நீங்கள் வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேறீங்க அப்படின்னு மாதிரி சங்கத்தின் சார்பாக போய் கேட்க போகிறாங்க. அப்படி கேட்கும்போது சங்கத்தின் சார்பாக யார் ஆஜரானாலும் வக்காலத்தை வந்து யாருமே கேட்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டது வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் சார்பாக இருக்கும்போது சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, வழக்கத்திற்கு மாறாக சங்கத்தின் சார்பாக நீங்கள் வக்காலத்து போட்டிருக்கீங்களா, நீங்கள் எதுக்கு நீங்கள் இப்படி வர்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறோம். சங்கத்தின் சார்பாக ஒரு வக்கீல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஏதோ வக்காலத்து போடணும்ன்ற அவசியம் இல்லை, பாதிக்கப்பட்ட வக்கீலுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிதுன்றாங்க. அதுலேயே வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டை தூக்கி போட்டு அவங்க வாட்டுக்கு சேம்பரில் போயிடுறாங்க. போயிட்டு இதுலேயே வந்து எல்லா பேத்துக்கும் வந்து இதாகிறது இருக்கட்டும். இது விஷயமா வந்து உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் வருது. இங்கே உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி கூட வந்து லட்சுமி பிரியா வந்து அவங்க ஒரு JM கோர்ட்டில் இருக்கிற ஒரு நீதிபதி, அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிதோம்னா வேலு நாச்சியாரோட வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறதும், ஒரு சுதந்திர போராட்ட ஒரு தியாகி அவங்க, அதே மாதிரி கண்ணகியோட வந்து கம்பேர் பண்ணி பேசுறது, அந்த மாதிரியா தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குது. இந்த இடத்துல நீதித்துறையை வந்து என்னவா நினைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி ஏற்பட்ட சூழ்நிலை போன 21ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, இவங்க தலைவர், செயலாளர் போல சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் மீது அவங்க வந்து 100 ரூபா ஃபைன் கட்டணும், கரெக்டாக வந்து ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணான்னு சொன்னால் ஒன்று 15 நாள் இல்லைன்னா 30 நாளுக்குள்ள வந்து பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சனி ஞாயிறு என்று தெரிஞ்சுக்கிட்டே வந்து 2 நாள் இருக்கும்போதே அவங்க என்ன பண்ணுறான்னு சொன்னால் 21ஆம் தேதி வியாழக்கிழமை 2 நாளுக்குள்ள வந்து 100 ரூபா ஃபைன் கட்டுங்க, இல்லைன்னா சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள், தலைவர், செயலாளர், பொருளாளர் இவங்க 3 பேருமே வந்து நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நெருக்கடிக்கு வந்து கொண்டு வந்துன்றாங்க. இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில தான் வந்து இந்த சங்கத்தில் வந்து ஏற்கனவே வந்து BNS ஆக்சிடென்ட் அந்த வழக்கறிஞர் சட்டத்தினுடைய இதை வந்து அந்த சூமோட்டாவை எடுக்கக்கூடிய பிரிவு BNS சட்டப்பிரிவு 384 வந்து இதை வந்து எங்களுக்கு நிரந்தரமாக வந்து எங்களுடைய தொழில் உரிமையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கிறது. அந்த பிரிவு இருக்கிறத முற்றிலுமாக வந்து எடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி JM5 நீதிபதி வந்து சட்டத்திற்கு மாறாக செயல்பட்ட ஒரு காரணத்திற்காக அவங்கள வந்து அங்கே பணி நீக்கம் செய்யக்கூடாது, அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஜாக்ட் மூலமாக வந்து இன்னைக்கு ஒரு பேரணியாக வந்து அறிவிச்சு மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் பேரணியாக வந்து இந்த இடத்துல எங்களுடைய கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கோம். இன்றைய தினம் வழக்கறிஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் திரண்டு இங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் என்னவெனில், வழக்கறிஞர்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுகின்றது. வழக்கறிஞர்கள் சங்கங்கள் வழக்கறிஞர்களுக்கான உரிமைகளுக்காக போராடக்கூடாது என்ற அடிப்படையிலே வழக்கறிஞருடைய உரிமைகளை பறிக்கின்ற வகையில் தான் இந்தியா முழுவதும் செயல்படுகின்ற நீதிமன்றங்களில் நீதிபதியுடைய செயல்பாடுகள் தெரிகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் JM5 அங்கே வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக ஒரு வழக்கறிஞருக்காக வழக்கறிஞர் உரிமையின் அடிப்படையில் சங்கத்தின் உரிமையின் அடிப்படையில் உரிமை கோருகின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு உரிய வழக்கறிஞர்களுக்கான உரிய மரியாதையும் கொடுக்கப்படாமல் ஒருமையில் பேசப்பட்டு வழக்கறிஞர் சங்கத்திற்கான மரியாதை கொடுக்காமல் அவமரியாதையை நடத்தியது மட்டுமில்லாமல் அதை அவமரியாதை வழக்காக பதிவு செய்து இன்றைக்கு சங்கத்தின் நிர்வாகிகள் மீது தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது எதிர்காலத்திலே வழக்கறிஞர்கள் என்று சொன்னாலே குரலற்றவர்களின் குரலாக நீதிமன்றத்தில் மக்களுக்காக வாதாடக்கூடியவர் தான் வழக்கறிஞர்கள். இந்தியாவிலே இன்றைக்கு வழக்கறிஞர்கள் ஒருவர்கள்தான் அனைத்து உரிமைகளுக்காக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் தான்.
ஆனால் அந்த வழக்கறிஞருடைய குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய குரலை நசுக்குகின்ற அடிப்படையில் தான் இந்த தண்டனையும் இந்த நீதிபதியுடைய நடவடிக்கையும் இருக்கிறது. இது இருந்தால் சாதாரண சாமானிய மக்களுக்காக எதிர்காலத்தில் போராட முடியாது. இது எதிர்காலத்தில் போராடக்கூடாது. இந்தியாவில் அனைத்து துறைகளுமே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கு, சர்வாதிகார அடிப்படையில் முடக்கப்படுது. ஆனால் மக்களின் குரலாக இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய குரலையும் நாங்கள் நசுக்குவோம் அப்படின்றது தான் இது நிலைமை. அதனால் இந்த போராட்டம் தொடரும். வழக்கறிஞருடைய உரிமைகளை பறித்தால் இந்த நாடு சுதந்திர நாடு. இந்த நாட்டில் சுதந்திர அடைவதற்காக வழக்கறிஞர் மகாத்மா காந்தி போராடினார். இந்தியர் போராடுற வழக்கறிஞர்கள் போராடினார்கள். இன்றைக்கு அனைத்து மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் உரிமையே பறிக்கலாமா? வழக்கறிஞர்கள் சங்கம் செயல்படக்கூடாதா என்கின்ற கேள்விதான் எழுகின்றது. இது வழக்கறிஞர்களுக்கான போராட்டமாக மக்கள் கருதக்கூடாது. மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் உரிமைகளை, மக்களின் நலனுக்காக போராடக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தின் உரிமையை பறிக்கின்றார்கள். இந்த செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தீர்ப்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைக்கு வழக்கறிஞருடைய போராட்டம். இந்த போராட்டம் நிச்சயமாக வெல்லும். சங்கத்துக்கு பாரம்பரியமிக்க மதுரை மாவட்ட சங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியத்தை கெடுக்கும் வகையில் JM5 நீதித்துறை நடுவர் JM5 இந்த மாதிரி பண்ணது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். வழக்கறிஞர் சங்கம், பெண் வழக்கறிஞர் சங்கம் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்து அனைவருமே சேர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவ்வளோ பேர், இவ்வளோ மாவட்டத்திலேருந்து இவ்வளோ வழக்கறிஞர்கள் இவ்வளோ வேலையை விட்டுட்டு வாழ்வாதாரத்தை விட்டுட்டு நிற்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன ஈகோ தான். அந்த ஈகோ விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்தது. மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜூனியர்ஸுகளுக்கோ சீனியர்ஸுகளுக்கோ சரியான ஒரு மரியாதையோ, ஒரு வழக்கறிஞர் தொழில் செய்யணும்னா அது பயிற்சி பெற்ற ஒரு வழக்கறிஞர் நீதிபதியினால தான் அதாவது வழக்கறிஞர் பயிற்சி பெற்று ஒரு நீதிபதி ஆகியிருந்தால் எங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியாதனால அவங்க ரொம்ப ஜூனியர்ஸுகளோ இல்லை சீனியர்களோ ஒரு தர குறைவாகவும் மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னைக்கு இத்தனை மாவட்டத்தில் இருந்து எல்லா வழக்கறிஞரும் வர்றாங்கன்னா அவங்களோட மதுரை எல்லா மாவட்டத்தில் இருந்தும் ஒவ்வொரு வழக்கறிஞரும் அவங்களோட வேலைகளை விட்டுட்டு இந்த இடத்துல குமிஞ்சு அவங்க எல்லாம் அவங்க வாழ்வாதாரம் பூரா பாதிக்கப்படுது. இதனால பெண் வழக்கறிஞர்களோ இல்லை ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களோ அவங்களுடைய கேள்விக்குறி நீதின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது மாறணும். எல்லாத்துக்குமானது தான் நீதி. அந்த நீதி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதான் எங்களோட விருப்பம். எங்களையும் வழக்கறிஞரும் நீதிபதியும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நீதி கிடைக்கும். அது ஒருவருக்கொரு முரண்பாடாக இருந்தால் அந்த நீதி கிடைக்காது. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, அதனால நீதி நிலைக்கணும்னா வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஒற்றுமையாக இருந்து செயல்படணும். நிர்வாகம் அப்பதான் நல்லபடியாக நடைபெறும். சங்கமும் அமைதியாக நடைபெறும்.